நான் புரிஞ்சுக்கிறேன். முதற்கட்ட பார்வையாக எடுத்துக்கிறேன். ஜீவசகாப்தன், நீங்க திரும்ப விஷயமும் பேசுவோம். அதை தாண்டி பரப்புரைகளில் வைக்கப்படக்கூடிய அந்த விமர்சனங்கள், மறைந்த தலைவர்கள் தொடர்பான பேச்சுக்கள் அப்படிங்கிறது களத்தில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி உணர்வுபூர்வமான விஷயங்களை வந்து தலைவர்கள் பரஸ்பரம் பேசிக்கொள்வது அப்படிங்கிறது தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை, இப்போ நீங்கள் கேட்பது எடப்பாடி அவர்களுடைய அந்த விமர்சனம் தான். அது ரொம்ப வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு விமர்சனத்தை ஒரு முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் இப்படி பேசியிருக்கக்கூடாது. நீங்கள் திமுக விமர்சனம் பண்ணுங்கள், முதலமைச்சரை விமர்சனம் பண்ணுங்கள், இந்த கட்சி ஆட்சி வழக்கம் போல் ஒன்று சொல்லுவீங்களே, யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு இல்லை, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தால் அது பேசுங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. கலைஞரை வந்து இன்றைய முதலமைச்சர் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருந்தார், வீட்டு சிறையில் வச்சுருந்தாருங்கிறதுலாம் இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு அரசியல்? அதாவது இன்றைய முதலமைச்சர் அன்னைக்கு பேசினார், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாருடைய மர்மம் குறித்து இந்த பல்வேறு விஷயங்கள்லாம் பேசினப்ப அவர் அப்படி பேசினதுக்கு முகாந்திரம் இருந்தது. இந்த பக்கத்திலே இருக்காங்க, பிரகாஷ் சார் இருக்கிறாங்க, அந்த மர்மம் என்ன நடந்தது அப்போலோவில் இருந்து அந்த கால்கள் எங்கேங்கிறத வரையும் புலனாய்வு செஞ்சு போட்டாங்க, ஆட்களே இருக்கிறாங்க. ஸோ ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினதுக்கு இவ்வளோ முகாந்திரம் இருந்தது. என்ன நடந்தது? வெற்றிவேல் சார் வந்து இது வெளியிட்டாங்க, ஏன் டிஎம்கேயோட டிமாண்டு தானே அது, வெளியிடணும் அவங்க எங்கன்னு கேட்டது. அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் அவங்க மரணம் என்ன நல்லா இருக்காங்க தானே சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, என்ன ஆச்சு? ஒரு ஃபோட்டோ இல்லை, ஒரு கடைசியாக ஒரு இதில் யாருமே அவங்கள பார்க்கலைங்கிறப்ப அந்த கேள்வியில் ஒரு அர்த்தம் இருந்தது. 2021 இன்றைய முதலமைச்சரும் இந்த பிரச்சாரத்தை வச்சார், அதுக்கு நாங்கள் நீதி கேட்போம், ஆறுமுகசாமி ஆணையம், இதெல்லாம் அவங்களே முன் வச்சது தான். ஆனால் அது எப்படி எடப்பாடி இப்போ கலைஞருக்கு சொன்னதோடு எப்படி பொருந்தும்? கலைஞருக்கு அப்படி ஒரு எந்த மர்மமும் வரலையே. கலைஞருடைய மரணத்தில் மர்மம்னு நீங்கள் சொல்கிறதுக்கு ஏதாவது நடந்ததா? கடைசி ஓராண்டுகள் அவர் ஒரு சுயநினைவு இல்லாமல் இருந்த தருணத்தில் கூட எனக்கு நல்லா நான் இருக்கு, சுபவி போன்றவர்கள் அவ்வப்போது போய் அம்மா எனக்கு தெரியுதா, ஐயா எங்களை தெரியுதா அப்படிலாம் கேட்டு கலைஞர்கிட்ட கேட்டு அவர் அந்த பேச முடியாமல் தொண்டையில் வச்சுக்கிட்டு அப்படின்னு குழந்த மாதிரி கேட்டது, அந்த பேத்திகளோட விளையாண்ட மாதிரியான வீடியோலாம் வந்தது. அதெல்லாம் கடைசி வரையும் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவரால் பேச முடியல, சுயநினைவு போயிருச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. கனிமொழி அவர்களாம் போய் அப்பா யாருன்னு வந்திருக்காங்க தெரியுமா, இப்படிலாம் பேசுனதெல்லாம் நம்ம வந்து அந்த மாதிரியான வீடியோக்கள் வந்ததை வந்து நம்ம பார்த்தோம், பார்க்காமலாம் இல்லை. அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த நேரத்தில் கேட்டதுங்கிறதுல ஒரு முகாந்திரம் இருந்தது. ஊரே பேசுச்சு, ஜெயலலிதா அம்மையாருடைய மரணத்தில் சசிகலாவோட தொடர்புபடுத்தினாங்க, ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்தினார். ஆனால் இவர் இப்படி சொன்னதில் என்ன இருக்கு? அப்படி கேட்க வேண்டிய எந்த முகாந்திரமும் இல்லையே. அவங்க பேசுனது கொண்டதுக்கெல்லாம் அவர் திடீர்னு வந்து மதியழகன் எங்கெல்லாம் சுயநினைவு தப்பி கேட்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கலைஞர் வந்து கடைசி காலத்தில் மதியழகன் எங்கெல்லாம் கேட்டாருங்குவாங்க. ஸோ அவர் என்னவா இருக்கிறாரு, ஒரு குழந்தையா மாறிக்கிட்டு இருக்காங்கிறது அவங்க குடும்பத்தாரே அவ்வப்போது வீடியோக்கள் மூலமாக வெளியிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து யாரும் மறைக்கவே இல்லையே, கலைஞர் நம்ம விட்டு போகிறார், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தானே நம்ம இது பண்ணோம். ஆனால் இதை வந்துக்கிட்டு நீங்கள் கொடுமைப்படுத்தி வச்சுருந்தீங்க, அது 95-96 வயது வரையும் வாழ்ந்தவரை நீங்கள் கொடுமைப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னு சொல்கிறதெல்லாம் இது அரசியலை மீறி ரொம்ப அபத்தம். தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது என்ன விஷயங்கள் எல்லாம் பின்பற்றினாரோ, தலைவர்களுக்கு இடம் ஒதுக்குற விவகாரத்தில் அவங்க என்ன பின்பற்றினாங்களோ அதைத்தான் நாங்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்றாரு. ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கோ அல்லது முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்களுக்கோ என்ன நிலைப்பாட்டை திரு கருணாநிதி எடுத்தாரோ அதே நிலைப்பாட்டை தான் நான் முதலமைச்சரா இருக்கும் போது எடுத்தேன் அப்படின்றாரு. இந்த கேள்விக்கு நம்ம சவால் கூட விடலாம். ஜானகி எம்ஜிஆர் இறந்தப்ப கட்சி யார் கையில் இருந்தது? ஜெயலலிதா அம்மையார் கையில் இருந்ததுல. அப்போ ஜானகி அம்மையாருக்கு வந்து மெரினால இடம் வேணும்னு கேட்டிருந்தா யார் கேட்டிருக்கணும்? ஜெயலலிதா அம்மையார் தான் கேட்டிருக்கணும். எங்கள் கட்சி எங்கள் நிறுவனருடைய மனைவி அவங்கன்னு கேட்டிருந்தா அவங்க தான் கேட்டிருக்கணும். அப்படி அவர்கள் கேட்டு யாரிடம் விண்ணப்பித்தார்களா? அவர்கள் ஜானகி அம்மையார் இருந்தப்ப அந்த விண்ணப்பித்த கடிதம் இருக்கா? இப்போ கலைஞருக்கு வேணும்னு கேட்டதுக்கான கடிதம், போராட்டம், சட்ட போராட்டம், முதலமைச்சர்கிட்ட போய் பேசுனது எல்லாம் ஆதாரமாக இருக்கு. அது ரொம்ப வருஷம் இல்லை, நம்ம ஃபீல்டில் இருக்கும்போது நடந்தது தான். நம்மலாம் ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் நடந்தது. ஜானகி அம்மையாருக்கு சீனியரான ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படி ஜெயலலிதா அம்மையார் கேட்டாங்களா? இல்லை ஜானகி அம்மையார் குடும்பத்தில் இருந்து கேட்டாங்களா? ஏதோ கேட்டாங்களாம், உனக்கு கலைஞர் ராமாவரம் தோட்டம் இருக்குல்ல உங்களுக்கு அப்படின்னு அலட்சியமாக சொன்னதா? இதெல்லாம் எவ்வளோ ஒரு வன்மத்தை அவங்க ஜானகி அம்மையார் மீது அவங்க மறைந்துட்டாங்க. இப்போ யாரும் இல்லை. ஜானகி அம்மையார் சேர்ந்தவங்க யாருமே இன்றைய அதிமுகவோட பெரிய அளவில் தொடர்பில் இல்லை. அந்த கல்லூரி எல்லாமே இருக்கு. அப்போ இது ஒரு அப்பட்டமான உண்மைக்கு மாறான செயல். கேட்டிருந்தா எனக்கு எவிடன்ஸ் வேணும், அந்த லெட்டர் வேணும், இதெல்லாம் கண்டிப்பாக ஆதாரத்தோடு இருக்கும்ல, எந்த பத்திரிகையில் வந்தது, இது கிடையாது. அடுத்து காமராஜர் ஐயாவை பற்றி சொல்கிறாங்க. காமராஜருக்கு வந்து மெரினால இடம் வேணும்னு காங்கிரஸ் கட்சி கேட்டுச்சா? காமராஜர் குடும்பம் கேட்டுதா? யார் கேட்டாங்க? காமராஜர் இறந்தபோது கலைஞர் வந்து
முண்டாசு கட்டிக்கிட்டு, அப்போ மழை பெஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க, மழை பெய்ந்த நேரத்தில் முண்டாசு கட்டிக்கிட்டு வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு ஒரு முதலமைச்சர் அந்த ராஜாஜி மண்டபத்தில் கிண்டியில் அவருக்கான இடத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு காமராஜருக்கும் தனக்கும் உள்ள பிணைப்பை காட்டும் விதமாக அவர் செய்தார்னு. அப்போ காங்கிரஸ் பத்திரிகைகள்லாம் என்ன எழுதுனாங்கன்னா, காமராஜருக்கு பிள்ளை இல்லைன்னு நினைச்சோம், கருணாநிதி பிள்ளையாயிட்டாரு அப்படின்னு காமராஜர் ஆதரவு பத்திரிகையிலே வந்தது. இதை சமீபத்தில் உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் கூட இதை சுட்டி காட்டி இருக்கிறாங்க. அப்போ இந்த இது வந்து எவ்வளவு ஒரு மொன்னையான வாதம், எல்லாரும் ஈஸியா மறுக்கக்கூடிய வாதத்தை போற போக்கில் காமராஜரை அவர் அவமானப்படுத்திட்டாரு, எம்ஜிஆர் மனைவியை கேவலப்படுத்திட்டாரு அப்படின்னு கலைஞர் அவர்கள் சொல்லாத சொல்லையெல்லாம் சொல்லியிருக்காங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், கலைஞரை விமர்சனம் பண்ணுங்க, ஸ்டாலின் நீங்க திமுக விமர்சனம் பண்ணுங்க. இதெல்லாம் என்ன வாதம்? மறைந்து போன தலைவர்களை பற்றி அவர்களை நீங்க இழிவுபடுத்துறீங்க. அவங்க கேட்கவே இல்லையே, மெரினால காமராஜர் குடும்பத்திനും கேட்கல, கட்சிக்காரங்களும் கேட்கல. சரி, கேட்டிருந்தா அந்த லெட்டரை யார் கேட்டாங்க? அந்த குடும்பத்தினரா யார்? எல்லாருமே கோபனா அவர்கள் எழுதிய புத்தகம், காமராஜர் வரலாறு புத்தகம் இருக்கு, சத்தியமூர்த்தி பவன் இருக்கு, காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் கேட்டா ரெக்கார்டு ஆவணம் இருக்குல்ல, எங்க அப்படி யாரும் எதாவது கேட்டு தர மறுத்து யாராவது போராடி சட்டமன்றத்துக்கு இது நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்களா? இப்ப கலைஞருக்கு போன மாதிரி போயிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. களத்துல தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஏன்னா தொடர்ந்து இப்போ ஒரு விமர்சனம் வாதம் முன்வைக்கப்பட்டா அதுக்கு ஒரு பதில் வருது, மறுபடியும் இப்ப இன்னைக்கு கடலூர்ல பேசும்போது மறுபடியும் அதுக்கு ஒரு பதில திரு எடப்பாடி பழனிசாமி வைக்கிறாரு. இது தொடருது அப்படின்னும் போது வாக்காளர்கள் மத்தியில, தொண்டர்கள் மத்தியில அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்ல, இன்னைக்கு இருக்க இணைய யுகத்துல உண்மைகளை உடனே கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இது போன்ற விவாதங்கள்லாம் உண்மையை வெளிப்படுத்துது. இப்ப நான் இன்னைக்கு பேசியிருக்கேன், நான் பேசுனதுல எந்த சார்பு நிலையும் இல்லை, வரலாற்றில் நடந்த உண்மையை நான் பதிவு செய்யறேன். நான் கேட்டது காமராஜர் குடும்பத்திலிருந்து கேட்ட லெட்டர், ஜானகி அம்மையார் குடும்பத்திலிருந்து கேட்ட, அன்னைக்கு கட்சியில இருந்து ஜெயலலிதா அம்மையார் கேட்ட லெட்டர், மெரினால இடம் வேணும்னு. இந்த லெட்டர் மட்டும் அவங்க காமிக்கட்டும், இதை காமிச்சிட்டு அவங்க கேட்கட்டும், கேட்டாங்க கலைஞர் இவ்வளவு கொடூரமா நடந்துக்கிட்டாருன்னு அவங்க சொல்லட்டும். நம்ம முதற்கட்டவாதமா எடுத்துக்கிறேன், மற்ற அம்சங்கள் குறித்தும் நம்ம பேசலாம். சுருக்கமா ஒரு பார்வை வாங்கிட்டு வந்தேன். திரு மணிகண்டன், இங்க களத்துல பேசும்போது மூத்த தலைவர்கள், கட்சியினுடைய முக்கியமான தலைவர்கள், 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சாளர்கள் அல்லது பரப்புரையில பேசுறவங்க பேசலாம். ஆனா இப்படி ஒரு தரவுகள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறது, வாக்காளர்கிட்ட சேர்க்கிறது அப்படிங்கிறது சரியானதா? எப்படி பார்க்கிறீங்க? பெருந்தலைவர் காமராஜர் பற்றி ஐயா கருணாநிதி அவர்கள் மிகவும் பாராட்டி பேசினார், பெருமைப்படுத்தினார் என்று சொல்வது உண்மையிலேயே அபத்தமான பேச்சு அது. ஏன்னா காமராஜர் குறித்தான மோசமான பேச்சை, மோசமான வார்த்தைகளை அதிகமாக உதிர்த்தவே திரு கருணாநிதி தான். ஆனால் திருச்சி வேலுசாமி அவர்கள் எழுதிய நூலை படிச்சு பாருங்க, மிக மிக மோசமா இருக்குங்க. அதாவது உண்மையில அவர் மரணிக்கிற போது அவர் சட்டை பாக்கெட்லயோ அல்லது குடும்பத்திலோ அல்லது சொத்துக்களோ எதுவுமே இல்லாத போது சுவிஸ்வங்கிலே பணம் வைத்திருக்கிறார், கோடி கோடியாக கொள்ளையடித்தவர் என்றெல்லாம் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் குறித்து மிக மோசமாக விமர்சித்தவரே திரு கருணாநிதி தான். அதாவது எப்பொழுதெல்லாம் காமராஜரை பற்றி பேசுகிறோமோ அப்பொழுதெல்லாம் திரு கருணாநிதி பெருமைப்படுத்தினார் என்று இறைச்சொல்லா பேசுறாங்க. உண்மையில் தமிழ்நாடு அரசியல மிக மோசமான ஒரு அகராதியை உருவாக்கியவர் திரு கருணாநிதி மட்டும்தான். பெருந்தலைவர் காமராஜர் நாடு போட்டுக்கூடிய மிகச்சிறந்த தலைவர், யாராலும் மறுக்கவே முடியாது. ஆனால் அந்த பெருந்தலைவரை எவ்வளவுக்கு எவ்வளவு கீழ்த்தனமாக விமர்சிக்க வேண்டுமோ சார் எனக்கு சொல்லுங்க. திரு கருணாநிதி அவர்கள் ஒரு முறை கூட காமராஜரை பற்றி தவறா பேசுவேன்னு சொல்லுங்க, எருமை மாடு பேசுறியா சொல்லுங்க, இன்னும் நிறைய மாற்று சொல்லாங்க. இப்ப நம்ம நடக்கிற விவாதத்தை பத்தியே பேசுவோம். இறுதி சடங்கு செய்வதற்கு கிண்டியில் இடம் ஒதுக்கினார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் பரப்புரையில முன்வைக்கிறார்னா ஜீவா கேட்கிறார், அதுக்கான சான்று என்னன்னு கேட்கிறார். அப்படி கேட்க மெரினாவில் இடம் ஒதுக்குங்கள் அப்படின்னு யாராவது கேட்டாங்களா அப்படின்னு கேட்கிறார். சரியா சார், கருணாநிதிக்காக இவங்க கஷ்டப்பட்டாங்க இல்லையா? இடம் கேட்டு எடப்பாடி போனா இல்லைங்களா? ஏன் பெருந்தலைவர் காமராஜருக்கு அவர்களாகவே சென்று மெரினால் இடம் கொடுத்து ஒரு மிகப்பெரிய பெருமை செஞ்சுக்கலாமே, செய்ய மாட்டாங்க, செய்யல, யாருமே கேட்கல, ஏன் செய்யல? இல்ல வேண்டாம், கேட்கலன்னு வச்சுக்கோங்க, பரவாயில்ல, அப்படியே வச்சுக்கோங்க. இதுல பெருமையா? பெருமைகள் இது பேர் பெரிய பெருமையா? அப்ப பெருந்தலைவர் காமராஜர் கருணாநிதி பெரிய தகுதி கிடையாதா? காமராஜரோட எந்த விட தகுதி கிடையாது. அவருக்கு இருக்கிற தகுதியை விட இல்ல என்ன வாதம் இல்லைங்க. கருணாநிதி என்ன தகுதியான தனிப்பட்ட முறையில தலைவர்கள் உங்களுக்கு உயர்ந்தவர்கள், அவன் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் அவங்களுக்கு உயர்ந்தவங்க தான். மணிகண்டன், நீங்க காமராஜர் ஐயாவை எந்த வகையிலும் கருணாநிதியோட ஒப்பிடவே முடியாதுங்க. அதுக்கு தகுதி ஒப்பீட்டளவுல யாரும் பேசல, ஒப்பீட்டளவுல யாரும் பேசல. என்ன நீங்க காமராஜரை பத்தி பெரிய பேசினா கருணாநிதி சொன்னா ஏற்க முடியுங்களா? கருணாநிதி மாசம் பேசல நல்லா வந்து சொன்னீங்கல்ல.
கருணாநிதி அவர்கள் ஒரு முறை கூட சரி, காமராஜரை என்ன பேசல. பேசினாரு, எந்த காலகட்டத்துல பேசினாருன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, எந்த காலகட்டத்துல பேசினாரு, காமராஜரை எந்த வருஷத்துல பேசினாருன்னு சொல்லுங்க. வரலாற்று ரீதியா பேசுவோம். இல்ல காமராஜர் மீது நல்ல எண்ணம் கொண்டு திரு கருணாநிதி பேசவே இல்லையா? அவர் ஏதாவது பதில் சொல்றாராம் பாருங்க. 19 தான் பேசுறாரு. எப்ப மணிகண்டன், என்னோட கேள்வியோட சாராம்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த விஷயங்களை பேசலாம். பொதுவெளியில வரலாறுகள் இருக்கு, தரவுகள் இருக்கு. ஜீவா சொன்னது போல இது இணைய உலகம், யார் தேடினாலும் அந்த தகவல்கள் கிடைக்கும். ஆனா இந்த சூழல்ல தேர்தல் நேரத்துல பரப்புரையில பேசுவது என்பது அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுத்துறாதா? சார், நீங்க திரு ஆர் ஆசா கருணாநிதி குடும்பத்தை பற்றி பேசிய ஆடியோ வெளிவந்தது. ஏன் நீதிமன்றத்துக்கு போங்க, வழக்கு போடுங்க, யார் வேண்டாம்னு சொன்னா? திரு ஆர் ஆசா மட்டுமில்ல, அவர் சட்ட ரீதியா நடவடிக்கை எடுத்திருக்காரு. சார் ஒரு நிமிஷம், திரு அழகிரி கூட திரு ஸ்டாலின் இறந்து விடுவார் என்று பேசியதாலே கருணாநிதி சொன்னார் இல்லையா? இதெல்லாம் வரலாற்று உண்மையா இல்லையா? அப்போ இவர்களெல்லாம் பேசிய செய்தி என்பது இன்றைக்கும் பதிவா இருக்குது. திரு கருணாநிதியை பற்றி எவ்வளவு பாராட்ட வேண்டுமோ பாராட்டுங்கன்னு சொல்ல, ஆனால் காமராஜரோடு ஒப்பிடுவதை எந்த வகையிலும் ஏற்க முடியாது. சரி, இப்ப அதிமுகவுக்கு தேர்தல் களத்துல திமுக குறித்து பேசுவதற்காக இருக்கக்கூடிய பரப்புரை அம்சங்கள் அப்படிங்கிறது விமர்சனங்கள்ங்கிறது இதானா? இதை தாண்டி திமுக மேல எந்த விமர்சனமும் இல்லையா பரப்புரையில பேசுறது? இல்ல, அதே திமுகவுக்கும் திரு ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்குமே காலில் விழுந்தாரு, தவந்து போனாரு, இப்படி வந்தாரு, இதுதான் பேசுறது முக்கிய விஷயம். அதாவது ஆட்சியில் இருப்பவர் மீது அளவுக்கு அதிகமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர். அது குறித்து எங்காவது பேசிட்டாங்களா? 4 ஆண்டு காலம் நல்லாட்சி நடத்த எடப்பாடியார். ஆனா அந்த ஆட்சி குறித்து இவரை மோசமா நடத்துறீங்க பேசினாரா? மாறாக ஒவ்வொரு முறையும் தனிமனித விமர்சனத்தை, தனிப்பட்ட விமர்சனத்தை மட்டுமே திமுக வைப்பது ஏங்க?